பாஸ்டர் ஜீவானந்தம் என்ற ஒரு பெரிய தேவ மனிதர் இருந்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுகளை நிறுவினவர் அவர்தான். அந்த சபைக்காக உழைத்து பல இடங்கள்ல பல போதகர்கள் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களை பப்ளிக்ல ஊழியத்திற்கு என்று ஆயத்தப்படுத்தினவர் பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா. அவங்க ஒரு நல்ல டீச்சர், நல்ல போதகர். அவருடைய செய்தி நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஒரு முறை அங்கே உலகத்துல இருக்கிற எல்லா சுவிசேஷர்களுக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய தலைமையில. அந்த பில்லி கிரஹாம் தலைமையில உலகத்தில் இருக்கிற எல்லா சுவிசேஷர்களும் ஒன்று கூடி ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் அமெரிக்க தேசத்துல பல வருடங்களுக்கு முன்னால நடந்தது. அந்த கூட்டத்துல இந்தியாவிலிருந்து பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்களும் கலந்து கொண்டார்கள். அவங்க கலந்து கொண்ட போது அதுல ஒவ்வொரு தேசத்திலிருந்து வந்தவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து 5 நிமிஷம், ஏன்னா எல்லாரும் பேசினா ஒவ்வொருத்தரும் 1.5 மணி நேரம் பேசினா அங்க கூட்டம் நடத்த முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஒரு தலைப்பு கொடுத்து அந்த 5 நிமிஷத்துக்குள்ள அவங்க பேசிட்டு போயிடணும். பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த தலைப்பு என்னன்னு கேட்டா கிச்சிலி பழம். கிச்சிலி பழம் நீங்க படிச்சிருப்பீங்களே, கிச்சிலி பழம் என் நேசர் கிச்சிலி பழங்களை போன்றவர் அப்படின்னு. கிச்சிலி பழம்ங்கிற தலைப்பு. கிச்சிலினா ஒன்றும் இல்லை, ஆரஞ்சு பழம். கிச்சிலி பழம் இந்த தலைப்பு வந்தது. டாக்டர் பில்லி கிரஹாம் முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெரிய திரள் கூட்டம் உலக மனிதர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜீவானந்தம் ஐயா அவங்க பேசினாங்க கிச்சிலி பழத்தை பற்றி. கரெக்டா 5 நிமிஷம் வந்தபோது பேசி முடிச்சுட்டு அந்த பழத்தை குறித்த சில ரகசியங்கள், அதுல வேத அர்த்தம் என்ன என்பதை சொல்லி நல்ல சஸ்பென்ஸ் வர நேரத்தில் அதை நிறுத்திட்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட 5 நிமிடம் முடிந்து விட்டது, எனக்கு நேரம் இருந்தால் என்னால் இன்னும் பேச முடியும்னு. உடனே டாக்டர் பில்லி கிரஹாம் மேலே ஏறி வந்தாராம். உங்களுக்கு நேரம் இருந்தால் எவ்வளவு நேரம் பேசுவீங்கன்னு கேட்டாராம். 3 நாள் கூட பேசுவேன்னு சொன்னாராம். 3 நாள் கிச்சிலி பழத்தை பேசுறதுக்கு என்னையா இருக்குது என்று. சரி பரவாயில்ல, இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ 1 மணி நேரம் பேசுங்க. 1 மணி நேரம் கிச்சிலி பழத்தை பத்தி பேசுனா எந்திரிச்சு நின்று கை தட்டுறாராம் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள். 2வது நாளும் இவருக்கு இங்கே சமயம் கொடுக்கப்பட்டது. அதே கிச்சிலி பழம் என்ற தலைப்பில் மறுநாளும் 1 மணி நேரம் செய்தி. முதல் நாள் பேசின எந்த வசனத்தையும் மறுநாள் அவர் மேற்கோள் காட்டவில்லை. புதிய காரியங்கள் மறுபடியும் எல்லாம் கைதட்டி 3வது நாள் 1 மணி நேரம். அன்னைக்கும் கிச்சிலி பழம் என்ற தலைப்பில் முதல் 2 நாட்களும் பேசின எந்த வசனத்தை மேற்கோள் காட்டாம புதுசா வசனங்களை மேற்கோள் காட்டி பேசினாங்க. முடிஞ்ச உடனே அவரை கட்டி சேர்ந்து பிடித்துக் கொண்டு, நீங்கள் பேசின அந்த பிரசங்க குறிப்பை எனக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி மேடையிலே அவர் பேசி